നമസ്കാരം. മറയൂർ ഉടുമലപ്പെട്ട റോഡിൽ ചിന്നാർ മുതൽ 9-6 വരെയുള്ള ഭാഗത്ത് റോഡിന് വീതി കൂട്ടണമെന്നും മധുരയ്ക്ക് ബസ് അനുവദിക്കണമെന്നും ആവശ്യപ്പെട്ട് കാന്തല്ലൂർ പഞ്ചായത്ത് പ്രസിഡന്റ് ശിവൻരാജിൻ്റെ നേതൃത്വത്തിൽ ഭരണസമിതി അംഗങ്ങൾ തമിഴ്നാട് പൊതുമരാമത്ത് വകുപ്പ് മന്ത്രി ആദവ് അർജുനന് നിവേദനം നൽകി. നിവേദനം സ്വീകരിച്ച മന്ത്രി തിരുപ്പൂർ കളക്ടറോട് ഇത് സംബന്ധിച്ച് സാധ്യതാ പഠനം നടത്തി 30 ദിവസത്തിനുള്ളിൽ റിപ്പോർട്ട് സമർപ്പിക്കാൻ ആവശ്യപ്പെട്ടിട്ടുണ്ടെന്നും പ്രസിഡന്റ് അറിയിച്ചു. வணக்கம். இன்றைக்கி சென்னை தலைமை செயலகத்தில் இருக்கிறோம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, காந்தலூர், மறையூர், தலையார் முதற்கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே நமக்கு தமிழகத்துக்கு வரக்கூடிய உடுமலையினுடைய சாலை சரி பண்ணதுக்கு வேண்டி நம்ம வந்தது. சின்னார் முதல் 9 வரையுள்ள சாலை பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு வீதி இல்லாமல் அகலப்படுத்தணும்னு சொல்லி கோரிக்கையை வச்சு தான் நம்ம வந்திருந்தோம். நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் பிரைவேட் தனி செயலாளருக்கும் கோரிக்கை வச்சுருந்தோம். எங்களுடைய கோரிக்கையை வாங்குறதுக்கு வேண்டி எங்களுக்கு அனுமதி தரணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருந்தோம். அவங்க எங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி பொதுப்பணித்துறை அமைச்சரும் அதே போலுடைய முதலமைச்சருடைய தனி செயலாளர், அதே போலுடைய பொதுப்பணியினுடைய தனி செயலாளர், போக்குவரத்துறையினுடைய செயலாளர் உட்பட முழுவன் தலைவர்மார்களையும் முழுவன் ஆஃபீஸர்ஸையும் எங்களுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இன்றைக்கி கிடச்சிது. அப்போ அதன் அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கை என்பது சின்னார் முதல் 9 வரை உள்ள 10 கிலோமீட்டர் தூரத்தினுடைய சாலை அகலப்படுத்தணுங்கிற கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கோம். அதை அவங்க உடனடியாக அதாவது பொதுப்பணித்துறையினுடைய பிரைவேட் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, 30 நாளைக்குள்ளே திருப்பூர் மாவட்ட கலெக்டரிடம் அவங்க கேட்டிருக்காங்க, ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. உடனடி இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய பட்ஜெட் தொடர்லேயும் இதுக்கான ஃபண்டுகள் ஒதுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வன வகுப்புலேயும் அனுமதி வாங்கக்குள்ள எல்லா உதவிகளையும் நம்ம கேரளத்துக்கு வேண்டி செய்வோங்கிற வாக்குறுதி நம்ம கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒரு கோரிக்கை இல்லாமல் காந்தலூர்லேருந்து எங்களுக்கு மதுரைக்கு பஸ் வேணுங்கிற முறையிலையும் இல்லாட்டி காந்தலூர் திருப்பூருக்கு ஒரு பஸ் எங்களுக்கு அனுமதி தரணும்னு சொல்லியிருக்கோம். அதுவும் நாங்கள் பரிசீலனை வச்சு நாங்கள் பரிசோதித்து உடனடியாக செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாயிலும் நமக்கு இருக்கக்கூடிய நாங்கள் பேசுகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காந்தலூருடைய டூரிஸ்ட் மேഖലയ്க்கு தமிழகத்தில் இருந்தும் பாண்டிச்சேரி, கர்நாடகாவிலிருந்து நிறையா கெஸ்ட்டுகள் காந்தலூருக்கு வரும்போது நிறையா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை காலகட்டத்தில் ஏறி வர முடியல. 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவதிப்படக்கூடிய சூழ்நிலையை பற்றி நம்ம தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தோம். அது மனுவாவையும் கொடுத்துருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, காந்தலூர், மறையூர் பகுதியிலேருந்து வரக்கூடியவங்க எல்லாருமே சின்னார் கழிஞ்சிட்டு 9 வரை வரதுக்கு 3-4 மணி நேரம் லேட்டாகி எங்களுக்கு வர முடியல. ரொம்ப தடசம். அதாவது வன்னிய மிருகங்கள்லாம் தடசம் இருக்குது. ரோடோடைய வீதி காலாகாலமாக அகலப்படுத்த முடியல. நீங்கள் அகலப்படுத்தி தரணும்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு கண்டிப்பான முறையில் 30 நாளையில் மாவட்ட கலெக்டர்கிட்ட எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் அவங்க கேட்டிருக்காங்க. நடைமுறையாக ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏதாயிலும் எங்களுக்கு இதனுடைய முதன்மை செயலாளர், பிரைவேட் செக்ரட்டரி உட்பட நிறைய அதிகாரிகளையும் பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சர் உட்பட எல்லாரையும் எங்களுக்கு பார்க்க முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இந்த கோரிக்கை நடப்பிலாக்கி தருங்கிற வாக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு காந்தலூர், மறையூர் பகுதி மக்களுக்கு இது நடந்த பெரிய ஒரு സന്തോഷമാണ് ഞാൻ നിனைக்கிறேன். ദിവസവും ചികിത്സാ ആവശ്യത്തിനും മറ്റുമായി പഞ്ചായത്ത് പരിധിയിൽ നിന്നും സമീപ പ്രദേശങ്ങളിൽ നിന്നും മറ്റുമായി നിരവധി പേർ ഉടുമൽപേട്ടയിലേക്കും തിരിച്ചും ഈ പാത വഴി സഞ്ചരിക്കുന്നുണ്ട്. ഇതിനു പുറമെ തമിഴ്നാട്ടിൽ നിന്നും വൻതോതിൽ വിനോദസഞ്ചാരികൾ ഈ പാത വഴി കാന്തല്ലൂരിലേക്ക് എത്തുന്നുമുണ്ട്. റോഡിന് വീതി കുറവായതിനാൽ 3-4 മണിക്കൂർ വരെ പാതയിൽ ഗതാഗതം തടസ്സപ്പെടുന്ന സ്ഥിതിയാണ് നിലവിലുള്ളത്. റോഡ് പുതുക്കിപ്പണിതാൽ ഈ പ്രശ്നത്തിന് പരിഹാരമാവും. ശിവൻരാജ് വിശദമാക്കി. നിവേദക സംഘത്തിൽ വികസനകാര്യ സ്റ്റാൻഡിംഗ് കമ്മിറ്റി ചെയർമാൻ കാർത്തിക് ആർ, ക്ഷേമകാര്യ സ്റ്റാൻഡിംഗ് കമ്മിറ്റി ചെയർമാൻ ബാലമുരുകൻ, മെമ്പർ ദിനേശ് കുമാർ എന്നിവരും ഉൾപ്പെട്ടിരുന്നു. ന്യൂസ് ഡെസ്ക്, മറയൂർ വിഷൻ.